அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்ட் எபிசோட் 108, 109 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்பரர் லெவல் ஸ்வாட் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருப்பாங்க. அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போ லீமு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அங்கே இருக்க ஒரு ஸ்வாடை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே சமயத்தில் லின்ஃபங்கோட சிஸ்டர் அவன் என்ன பண்ணுறா, லின்ஃபங் கிட்ட கேட்குறா, நீமே வந்து இங்கே ஸ்வாட் செலக்ட் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆனால் சிங்கி என்ன சொல்கிறாங்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா காட் லெவல் அவனுடைய மார்ஷல் சோல் இல்லையா, ஸோ இங்கே செலக்ட் பண்ணுறது அவனுக்கு வேஸ்ட் தான். கண்டிப்பாக அவன் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா சேக்ரெட் லெவல் ஸ்வாடாக செலக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவசரப்பட்டு நம்ம ஏதாவது ஒரு ஸ்வாடோட ஃபியூஸ் ஆகிட்டோம் வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ஃபியூச்சரில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அவசரப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லின்ஃபங் என்ன சொல்கிறான், அந்த சேக்ரெட் ஸ்வாட் இருக்குல்ல, நான் அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறான். சிங்கி என்ன சொல்கிறாங்க, சரிப்பா நீ போ, உன்னோட சிஸ்டர் வந்து நான் பார்த்துக்கிறேன், அவளை நான் கைட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவன் நடந்து போய்கிட்டு இருக்கான். இங்கே லீமு ஒரு கத்தியை வந்து கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தான் இல்லையா, அது என்னடானா அவனை தூக்கி அடிச்சிச்சிங்க. இங்கே ஒருத்தன் எம்பரர் லெவல் ஸ்வாடை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இன்னொருத்தன் நான் சேக்ரெட் லெவல் ஸ்வாட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அவன் அந்த படிக்கட்டில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரு ப்ரெஷர் ஒன்று வருது பாருங்க, எல்லாருமே வந்து அதிர்ந்து போகிறாங்க. இப்போ தான் கீழே ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு அந்த எம்பரர் லெவல் ஸ்வாட் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே இந்த ப்ரெஷர் வந்து அதிகமான என்ன ஆகும், இப்போ இவனுங்க பார்க்குறானுங்க, டே என்னடா அவன் சேக்ரெட் ஸ்வாட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. அவன் எப்படி பார்த்தாலும் வந்து டாப்பில் இருக்கான், கண்டிப்பாக அவனுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக வந்து யாருமே வந்து சேக்ரெட் ஸ்வாட் அப்படிங்கிறது எடுக்கவே இல்லையா. ஸோ இப்போ லின்ஃபங் மட்டும் அதை எடுக்காமல் விட்டுட்டான் அப்படின்னா நமக்கெல்லாம் ஹோப்பே இல்லைடா அப்படிங்கிறானுங்க. இப்போது லின்ஃபங் ஏறினான் இல்லையா, ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குது. அவன் என்ன பண்ணுறான், அந்த நேம் பிளேட் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணி பார்க்குறான். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் ப்ரோஜனம் இல்லாமல் போயிடுது. அப்புறம் அவன் என்ன பண்ணுறான்னா, அவனோட இந்த ஸ்வாட் இன்டென்ட் இருக்குது பாருங்க, அதை யூஸ் பண்ணி மறுபடியும் ஏறலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். சுத்தமாக அவனால் ஏற முடியலைங்க. அப்போ கூட ப்ரெஷர் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்குது. அவனோட ஸ்வாட் இன்டென்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கு தெரியும், இருந்தாலுமே அவனால் சுத்தமாக மேலே ஏற முடியல, பயங்கர கஷ்டமாக இருக்குது. அந்த டைமில் சிங்கி என்ன சொல்கிறாங்க, அவனோட அந்த ஸ்வாட் சோல் இருக்கு இல்லையா, அதை ரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இவன் வந்து குவாலிஃபைடாக இருக்கான் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கத்திங்களுக்கு தெரியணும். இவனோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் அது அலோவ் பண்ணிடும். ஓகேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஸ்வாட் சோலை ரிலீஸ் பண்ணுறான்ப்பா. இப்போ தான் முதல் முறையாக இங்கே இருக்கவங்க எல்லாருமே இவனோட ஸ்வாட் சோல் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அது வெளியில் வந்தோடனே இதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, என்னடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒருத்தரோட சோலி அதை டிஸ்ட்ராய் பண்ணுறோம் போல தெரியுது அப்படிங்கிறாரு. இப்போ தான் இவனுடைய மார்ஷல் சோல் அப்படிங்கிறத எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ லின்ஃபங் நினச்ச மாதிரியே என்ன ஆகுது, அந்த ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுதுங்க. ஆனால் அடுத்த சம்பவம் ஆரம்பிக்குது. என்ன தெரியுமா, அங்கே இருக்கக்கூடிய ஸ்வாட்ஸ் எல்லாமே இவனை சுற்ற ஆரம்பிக்குது. 1 இல்லை 2 இல்லை, மொத்த ஸ்வாடுமே வந்து பார்த்தீங்கன்னா இவனை சுற்ற ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணால அதே மாதிரி தான். லீமு வந்து ஒரு கத்தியை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தான் இல்லையா, அந்த கத்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா இவனை சுற்ற ஆரம்பிக்குது. அதான் அவன் பார்க்குறான், அடா பாவி என்னையை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவன் பின்னாடி போய் சுற்றிக்கிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய கத்திகள் சுற்றினா பரவாயில்ல, கீழே ஒரு 2-3 பேர் கத்தியை செலக்ட் பண்ணி வச்சிருந்தான். அவன் கையில் இருக்க கத்தியுமே உருவிட்டு வந்துருச்சுங்க. எம்பரர் லெவல் ஸ்வாட் மட்டும் இல்லாமல் கீழே இருக்கக்கூடிய அந்த கிங் லெவல் ஸ்வாட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவனை சுற்ற ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு ஞாபகம் வருது, டேய் இதே மாதிரி ஒரு சம்பவம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, எல்லா கத்தியுமே ஏதோ ஒரு திசைக்கு போச்சு, ஞாபகம் இருக்கா, அப்போ இதுக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா கரெக்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவன் வந்து ஜாயின் பண்ணியிருப்பான். அப்போ சிங்கி என்ன சொல்கிறாங்க, ஆமாம் கரெக்டு தான், இவன் தான் அந்த சம்பவத்தை பண்ணா அப்படிங்கிறாங்க. இப்போ தான் இவனுங்களுக்கு புரியுது, ஓ நம்மக்கிட்ட உண்மையை சொல்லாமல் மாஸ்டர்ஸ் எல்லாம் மறைச்சு வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. ஆனால் அவங்க எதுக்காக மறைச்சாங்க அப்படின்னா, இவனோட ஸ்வாட் சோல் அப்படிங்கிறது ரொம்ப ரேர், வெளியில் தெரிஞ்சது அப்படின்னா இவனுக்கு ஆபத்து அப்படிங்கிறது வந்துடும். ஆனால் இப்போது இவன் வந்து டிவைன் மார்ஷல் ரெல்ம் அப்படிங்கிறத ரீச் பண்ணியிருக்கான். ஸோ நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கான். இது பத்தாததுக்கு சேக்ரெட் ஸ்வாட் அப்படிங்கிறது கிடச்சிதுன்னா இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிடுவான் இல்லையா. இப்போ லின்ஃபங் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஸ்வாட்ஸ் எல்லாமே இவனை சுற்றி வந்தால் கூட இங்கே இருக்க எந்த ஸ்வாடுமே இவனோட டார்கெட் கிடையாது. அதான் அவன் சொல்கிறான், நீங்கள் யாருமே என்னோட டார்கெட் கிடையாது, எதுக்காக என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படிங்கிறான். அந்த டைமில் அந்த சீனியர் இருக்காங்க பாருங்க, ஒரு அதட்டலை போடுறாங்கப்பா, ஏய் எல்லாரும் போங்க இங்கேருந்து அப்படின்னு சொன்ன உடனே எல்லா ஸ்வாடுமே அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்க இருக்க கண்டிஷனுக்கு அவங்களால அந்த டூம்லேருந்து வெளியில் வர முடியாதான், ஆனால் ஸ்வாட்ஸை பயன்படுத்துகிற அளவுக்கு என்னால் முடியும் அப்படிங்கிறாங்க. இங்கே கீழே இருக்கவங்களுக்கும் இப்போ ஒரு விமனோட வாய்ஸ் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு வழியாக லின்ஃபங் என்ன பண்ணுறான், வேகமாக அந்த ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகிறான்ப்பா. இவனுங்க பார்க்குறானுங்க, டேய் அவன் சேக்ரெட் ஸ்வாட் இருக்கக்கூடிய இடத்துக்கே போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. இருந்தாலுமே இவங்களுக்கு சந்தோஷம் தான், ஏன்னா இப்போ அவன் ஸ்ட்ராங் ஆனா அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த 7 செக்டார் டோர்னமெண்ட் வருது இல்லையா, அதில் கண்டிப்பாக இவங்களால வின் பண்ண முடியும்ல, அதனால் இவனுங்களுக்குமே சந்தோஷம் தான்.
இப்போ அங்க போன உடனே எந்த ஸ்வாட சூஸ் பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். எல்லா ஸ்வாடுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவன சுத்தி வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த டைம்ல அந்த சீனியர் என்ன சொல்றாங்க, "உனக்கு எந்த ஸ்வாடு புடிச்சிருக்கோ எடுத்துக்கோ" அப்படிங்கிறாங்க. அதான் அவன் சொல்றான், "இல்லங்க இது என்னோட டார்கெட் கிடையாது. நான் வந்து காட் லெவல் ஸ்வாட் இருக்கக்கூடிய இடத்துக்கு போலான்னு பார்க்குறேன்" அப்படிங்கிறான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இவனோட அந்த மார்ஷல் சோல் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்பெஷல். இதுல வந்து 10,000 ஸ்வாட் கிட்ட ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, "நீ முதல்ல இங்க இருக்கக்கூடிய ஸ்வாட வந்து செலக்ட் பண்ணிக்கோ. என்னதான் நீ வந்து காட் லெவல் ஸ்வாட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணா கூட அதை வந்து இப்போதைக்கு நீ வெளியில காட்ட முடியாது. ஒரு ஸ்ட்ராங் எனிமி அப்படிங்கிறது வரும்பொழுது முதல்ல சேக்ரெட் ஸ்வாட் அப்படிங்கிறத வச்சு சண்டை போட்டு கரெக்டான டைம் வரும்போது அவனுக்கே தெரியாமல் என்ன பண்ணணும், காட் லெவல் ஸ்வாடை வச்சு சண்டை போடணும். ஸோ இப்போதைக்கு நீ வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்வாடை செலக்ட் பண்ணிக்கோ" அப்படிங்கிறாங்க. இவனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் புதுசாக தான் இருக்குது. ஏன்னா 10,000 ஸ்வாடை இவனால் வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்க முடியும் அப்படின்னா இது சாதாரண விஷயமா? ஆக்சுவலாக இந்த காரணத்துக்காக தான் இவன் எங்கே போனாலும் கத்தி எல்லாமே உன்னை சுற்ற ஆரம்பிக்குது. சரி, இப்போ எந்த ஸ்வாடை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்க ஸ்வாட் எல்லாமே அதில் ஸ்பிரிட் இருக்கும்ல, அது என்ன சொல்லுது, என்ன சூஸ் பண்ணு அப்படிங்குது. அதான் இவன் சொல்கிறான், "எப்பா இங்கே பாரு, இதில் வந்து கிட்டத்தட்ட 10,000 ஸ்வாட் அப்படிங்கிறத சேவ் பண்ண முடியும். ஃப்யூச்சரில் நான் வந்து உன் கூட இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு எந்த கேரண்டியுமே கிடையாது" அப்படிங்கிறான். ஆனால் அந்த ஸ்வாட் என்ன சொல்லுதுன்னா, "எங்களுக்கு எல்லாமே புரியுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் சப்போஸ் இந்த சேக்ரெட் கோல்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை நாங்கள் ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவோம், நாங்களுமே வந்து அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆகிடுவோம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஓகேன்னு சொல்லிட்டு இவனையுமே பார்க்குறான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு 4 ஸ்வாடை வந்து செலக்ட் பண்ணுறான்ப்பா. இப்போது அந்த ஸ்வாட் எல்லாத்துக்குமே பயங்கர ஹாப்பி. எல்லாமே என்ன சொல்லுது, "கண்டிப்பாக நாங்கள் வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம், உன்னை வந்து காட் லெவலுக்கு நாங்கள் கொண்டு போவோம்" அப்படின்னு சொல்லுது. இப்போ இன்னொரு 3 ஸ்வாடும் வந்து புலம்புதுப்பா. அது என்ன சொல்லுது, "ஏன் மாஸ்டர் இந்த மாதிரி பண்ணீங்க, அந்த ஸ்வாடை கம்பேர் பண்ணும்போது நான் இன்னும் அந்த அளவுக்கு மோசமெல்லாம் கிடையாது, என்ன நீங்கள் செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டீங்களே" அப்படிங்குது. இவன் என்ன சொல்கிறான், "எப்பா எல்லாத்தையும் நானே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் வரவங்களுக்கு நான் என்ன பண்ணுறது" அப்படிங்கிறான். அதான் அந்த ஸ்வாட் என்ன சொல்லுது, "ஒவ்வொரு 7 வருஷமும் இந்த ஒரு இடம் ஓப்பன் ஆகிட்டு தான் இருக்குது. நாங்கள் இங்கே ஆயிரக்கணக்கான வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களை எடுத்து சண்டை போடுற அளவுக்கு வேர்த்தான ஒரு ஆள் வரவே இல்லை" அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அது என்ன சொல்லுதுன்னா, "எங்கள் 3 பேரை வச்சு உங்களால் வந்து ஃபார்மேஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ண முடியும், உங்களை நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும்" அப்படின்னு சொன்ன உடனே இவன் யோசிக்கிறான். சரி ஓகே, அப்போ நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 7 ஸ்வாடை இவன் செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ மற்ற ஸ்வாடுக்கு என்னென்னா, "ஐயோ எங்கள் லக்கு இப்படி ஆகிப்போச்சு, இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி ஒருத்தன் வந்தான், கடைசியாக அவனும் என்ன செலக்ட் பண்ணாமல் போயிட்டானே, எனக்கு லக்கே இல்லாமல் போயிடுச்சே" அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் ஷாவ்தியன் வெளில வருமா. அது என்ன சொல்லுது, "மாஸ்டர் உன்னை செலக்ட் பண்ணலனா பரவாயில்ல, நீ வந்து என்ன ஃபாலோ பண்ணு" அப்படிங்குது. அதான் அந்த கத்தி என்ன கேட்குது, நீ ஒரு பறவை, முதல்ல உனக்கு பாடியே இல்லை, ஸ்பிரிட் ஃபார்மில் சுற்றிக்கிட்டு இருக்க, நான் ஏன் உன்னை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. கேட்டது மட்டும் இல்லாமல் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஷாவ்தியனை கீழே தள்ளி விட்டுருமா. ஆனால் ஷாவ்தியன் என்ன சொல்லுதுன்னா, "நீ அவசரப்படாத, வெயிட் பண்ணு, நான் சொல்கிறத முழுசா கேளு" அப்படிங்குது. அதாவது நாங்கள் வந்து கொஞ்ச நாளில் ஏன்ஷியன் பேட்டில் ஃபீல்டுக்கு போகிறோம், அங்கே போயிட்டு எங்களுக்கு அந்த டிவைன் ஃப்ளூயிட் மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, என்னோட பாடியை நான் வந்து மறுபடியும் கொண்டு வந்துடுவேன் அப்படிங்குது. "கொண்டு வந்துக்கோ, அதுக்கு நான் என்ன பண்ணுறது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தி கேட்குது. "நீ அவசரப்படுற, பொறுமையாயிரு. இங்கே பாரு, சப்போஸ் எங்களுக்கு வந்து அந்த டிவைன் கோல்டு அப்படிங்கிறது கிடைச்சதுன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக என் மாஸ்டர் வந்து எனக்கு ஷேர் பண்ணுவார்" அப்படிங்குது. "அப்படி ஷேர் பண்ணால் நான் என்ன பண்ணுவேன், அதை உனக்கு கொடுப்பேன், நீ வந்து காட் லெவலுக்கு மாற முடியும்" அப்படின்னு சொன்ன உடனே லின்ஃபோங்க என்ன சொல்கிறான்னா, "ஆமாம், அவன் வந்து எனக்கு லாயலாக இருக்கான், கண்டிப்பாக நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த கத்தியுமே பார்க்குது. சரி ஓகே, மாஸ்டரை ஃபாலோ பண்ணா என்ன, உன்னை ஃபாலோ பண்ணா என்ன, எப்படி பார்த்தாலும் இன்டெரக்டாக அவங்க கூட தான் இருக்க போகிறோம், ஸோ நான் வந்து உன்னை மாஸ்டரை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஷாவ்தியன் என்ன பண்ணது, ஒரு சீல் மாதிரி யூஸ் பண்ணி, அது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு ஸ்வாட் சோலை இதுக்குள்ளே இழுத்துக்குதுப்பா. இப்போது மற்ற கத்தியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு, "என்னடா இது வம்பா போச்சு, நம்மலாம் சேக்ரெட் லெவல் ஸ்வாடு போய் ஒரு பறவை கிட்டே போய் நம்ம சரணடையிறது" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.